இந்த படத்தின் இயக்குனர் மதுரை மண்ணை சேர்ந்தவர். நான் மாப்பிள்ள இந்த மண்ணுக்கு மக்கள்கிட்ட போய் பெருசா சேர்றது தாய் கிழவின்றது ஆதி பெண் தெய்வத்தை குறிக்கும் அப்படிங்கிறது தான். இது பேன் இண்டியான்றது ஒரு கதை, அது போய் ரீச் ஆகி ஹிட் ஆச்சுன்னா தான் பேன். ஒருவேளை ரிலீஸ் ஆகி வேற எங்கேயாவது ஹிட் ஆச்சுன்னா இதுவும் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் தான். இது நிறைய பேர் கேட்குறாங்க அது யாருன்னு தான் சொல்லப்பான்னு. அது யாருன்னு சொன்னால் அதை பற்றி யூடியூப் சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வியூஸ் அதுதான் கிடைக்கும். அதுதான் சார், எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நான் வரல. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, இதை கடந்து தான் இதை பண்ணிகிட்டு இருக்கோன்ற சொல்லுங்கள். இது எங்கேயோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இது இருக்கா, அப்போ அதை கடந்து அவங்க போகிற மாதிரி நம்மளும் போகலாமான்ட்டு என்னை ரசிக்கிறவங்க யாராவது 4 பேருக்கு அது பாசிட்டிவாக இருந்தால் போதுமா. நான் இன்னொரு நாள் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறேன். அப்படி எல்லாரையும் பிடிச்சிட்டா எல்லாருக்கும் உனக்கு தேவையும் எல்லாம் போய்டும், மோனோபலியே ஆயிடக்கூடாது இல்லையா. இது ஒரு 400 பேரை தாண்டி படம் பிடிச்சிச்சுன்னா அது பிளாக் பஸ்டர் படம். அதுதான் பிளாக் பஸ்டர். நன்றி. படத்துக்குள்ள அரசியல் பேசுறது எனக்கு அதை பற்றி தெரியாது. நான் நடிகர்னு நல்ல நடிகனாக இருக்குன்னு நினைக்கிறேன், தயாரிப்பாளர் தான் நல்ல தயாரிப்பாளராக இருக்குன்னு நினைக்கிறேன். அது முடிஞ்ச அளவுக்கு நல்ல குடிமகனாகவும் நல்ல மகனாகவும் நல்ல கணவனாகவும் நல்ல அப்பாவும் இருந்துட்டேன்னா சூப்பர். முதல்ல இங்கே வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், இங்கே இருக்கிற கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஒரு ஜனரஞ்சகமான படம், எல்லா வயதினரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு எடுத்திருக்க படம். இது ஏன் முதல் ஷோ வந்து மதுரையில் பார்க்குறோன்னா, இந்த படத்தின் இயக்குனர் மதுரை மண்ணை சேர்ந்தவர், மதுரை மண்ணின் மைந்தன் அவர். ஸோ அவருடைய ஊரில் இந்த ஏரியாவில் தான் அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் அடுத்த தெரு தான். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து இங்கேருந்து வந்த ஒரு இயக்குனர். ஸோ அவருடைய ஊரில் அவருடைய இடத்துல இந்த படத்தை, அவர் இந்த மண்ணின் மகன், நான் மாப்பிள்ள இந்த மண்ணுக்கு. ஸோ மதுரையில் இந்த படத்தை பார்க்கணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னென்னா சின்ன சின்ன இடங்களை கூட ரொம்ப அழகாக சிரித்து ரசிக்கிறாங்க. நல்ல எமோஷன்ஸும் இருக்குது. ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்தில் கிடைச்சிது. இது நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி படங்கள் மக்கள்கிட்ட போய் பெருசாக சேர்றது இந்த மாதிரி படம் மக்கள்கிட்ட போய் சேர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எல்லாருமே பாருங்கள், உங்கள் ஃபேமிலியோட பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை கொண்டு போய் எவ்வளோ பேர்கிட்ட சேர்க்க முடியுமோ சேருங்க. இது ரொம்ப திருப்தியான படமாக இருக்குன்னு பார்க்குற எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த பாராட்டு தான் இன்னும் பெரிய திருப்தி கொடுக்குது. இதுக்கப்புறம் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் நான் பின்னாடி இருந்துக்கிறேன், இவங்க எல்லாரும் தான் முன்னாடி. இல்லை ஆக்சுவலாக அவர் டைரக்டர் வந்து ஆடியோ லான்ச்சே சொல்லியிருந்தாரு, தாய் கிழவின்றது ஆதி பெண் தெய்வத்தை குறிக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் எவ்வளவு முக்கியம், அவங்க எப்படி தெய்வத்துக்கு சமமாக அந்த குடும்பத்தையே நிலைநிறுத்துறாங்கன்றதை குறிக்கிற விதமாக தான் தாய் கிழவி. இது பேன் இண்டியான்றது ஒரு கதை, அது போய் ரீச் ஆகி ஹிட் ஆச்சுன்னா தான் பேன். இப்போ இந்த ஐடியா எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குடும்பத்தை இழுத்து பிடிச்சி, அதாவது காலேஜுக்கு போகாமல் பெரிய பட்டப்படிப்பு படிக்காமல் ஆனால் குடும்ப நிர்வாகத்தை பார்த்து அந்த குடும்பத்தை நினைக்கிற பெண்கள் எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை சொல்கிற படம் தான் இது. ஒருவேளை ரிலீஸ் ஆகி வேற எங்கேயாவது ஹிட் ஆச்சுன்னா இதுவும் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் தான். பட் எனக்கு அப்படி தெரியல, நல்ல கதையை சொல்லணும், அதில் ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும். என் படத்தில் பண்ண முடியாத எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரொடக்ஷனில் பண்ணணும். அது நான் இன்னொரு ப்ரொடியூசரை காசு போட்டு பண்ணுங்கன்னு கேட்க முடியாது, அதனால நம்ம காசு போட்டு. ஒவ்வொரு படத்துலையும் இடையூறு வருது. அது யார் தான் இடையூறு பண்ணுறா, என்ன இடையூறு சார்? அதான் இப்போ இது நிறைய பேர் கேட்குறாங்க அது யாருன்னு தான் சொல்லப்பான்னு. அது யாருன்னு சொன்னால் அதை பற்றி யூடியூப் சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வியூஸ் அதுதான் கிடைக்கும். இது சொல்கிறதுக்கு காரணம் வந்து நான் இன்னொருத்தரை குறை சொல்லணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை தாண்டி கடந்து வரணும் தான். மேபி இந்த கேள்வி வருதுன்னா அதையே சொல்லாமல் தவிர்த்துக்கிறது ஈஸி தான். அந்த மாதிரி தடைகளை தாண்டுறதுன்றது இப்போ மேம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 48 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துருக்குறாங்க. இது எல்லாருக்குமே இருக்கும், உங்கள் லைஃப்பில் உங்களுடைய வேலையில் அது எல்லாருக்குமே இருக்கும். அது மேடையில் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, என்னைய பிடிச்சவங்களுக்கு நீங்கள் இருக்கிறதுனால தான் என்னால் தைரியமாக இதை கடந்து வர முடியுதுன்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான். இது குறை சொல்லணும்னா ஈஸியாக இருக்குது. இவ்வளோ மைக் இருக்குது, அழகாக 4-5 பேரை சொல்லிவிட்டு
ஹெட்லைன்ஸ் ஆக்கி நியூஸ் ஆக்கிட்டு போகலாம். இது அதுக்கான காரணம் இல்லை. அப்ப எந்த விதமான இடையூறு தான் பண்றாங்க? அதுவுமே அதான் சார், எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நான் வரல. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, இதை கடந்து தான் இதை பண்ணிகிட்டு இருக்கோன்ற சொல்லுங்க. இது எங்கேயோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இது இருக்கா, அப்போ அதை கடந்து அவங்க போகிற மாதிரி நம்மளும் போகலாமான்ட்டு என்னை ரசிக்கிறவங்க யாராவது 4 பேருக்கு அது பாசிட்டிவாக இருந்தால் போதுமா. அது எல்லா துறையிலுமே எல்லாருக்குமே இருக்குது. அது எல்லாருமே தொடர்ந்துட்டே தான் இருக்குது. நம்ம படத்தை பற்றி பேசுவோமா ப்ளீஸ்? கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் இன்னொரு நாள் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றேன். அப்படி எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிச்சிட்டா எல்லாருக்கும் உனக்கு தேவையும் இல்லாமல் போயிடும். மோனோபொலியே ஆயிடக்கூடாது இல்லையா? கொஞ்சம் எவ்வளோ பேருக்கு பிடிக்க வைக்கிறோன்றது தான் நம்ம சினிமாவில் இருக்கு. நான் எப்பவுமே அப்படிதான் பார்ப்பேன். இப்போ உள்ள 500 பேர் படம் பார்த்தாங்க, இதில் ஒரு 400 பேரை தாண்டி படம் பிடிச்சிருச்சுன்னா அது பிளாக் பஸ்டர் படம். ஸோ அதுதான் பிளாக் பஸ்டர். நன்றி மக்கள் அப்படி. ஸோ இது மட்டும் தான் நான் பார்க்குறேன். 500க்கு 500ஐயும் பிடிக்க வைக்கின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆக்ஷன் கலந்த படம் அடுத்து மதுரை கதையை களமா வச்சு படம் என்ன மாதிரியான படங்கள் அடுத்து செய்யோன் நம்ம இந்த மண் சார்ந்து இருந்த சிவகுமார் முருகேசன் தான் அதை இயக்குறாரு. ஸோ கண்டிப்பாக இங்கே எல்லாரும் இந்த மண்ணில் என்னெல்லாம் ரசிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் அந்த படத்தில் காட்டுறதுக்கு நிச்சயம் வருத்தப்படாத வாலிபர். ஆமாம், சரி, வாய்ப்பு கொடுக்குறதுன்னு இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், இது எனக்கு எல்லாரும் கொடுத்த வாய்ப்பு. அதை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன், இந்த இடத்தையும் இந்த வெளிச்சத்தையும். சார், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் இருக்குல்ல சார்? ஆமாம், அந்த மாதிரி தான் ஒரு இன்னொரு படம் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். நானும் அதுக்கு காத்திருக்கேன். அது நீங்களே பண்ணலாம் எஸ்கே ப்ரொடக்ஷன்ல. இப்போ ப்ரொடக்ஷனாக பண்ணுறது இல்லை, கதை எழுதணும். அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் பாட்டுக்கு படம் பண்ணுவோம். இப்போ படங்கள்ல எல்லாருமே அரசியல் பேசிட்டு தான் இருக்கும். நான் இப்போ எந்த படம் பண்ணாலுமே இது இதுக்கான படம் சொல்லிட்டே தான் இருக்கேன். படத்துக்குள்ள அரசியல் பேசுறது எனக்கு அதை பத்தி தெரியாது. நான் நடிகர்னு நல்ல நடிகனா இருக்கும்னு நினைக்கிறேன். தயாரிப்பாளர் நல்ல தயாரிப்பாளராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்ச அளவுக்கு நல்ல குடிமகனாகவும் நல்ல மகனாகவும் நல்ல கணவனாகவும் நல்ல அப்பாவும் இருந்துட்டேன்னா சூப்பர். அப்படிலாம் இல்லை சார், அது ரெண்டுமே எல்லா காலகட்டத்திலையுமே இருந்துகிட்டே இருக்குது. அது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அது தப்பும் கிடையாது. அரசியல் பேசுறது தான். நம்ம சொசைட்டி அதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் சினிமா. நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், தமிழ் சினிமாவில் நம்ம சமூகத்தில் இருக்கிற விஷயங்களை தைரியமாக சொல்கிறதுக்கான சூழல் இருக்குது. நான் எல்லா தரப்பான கருத்துக்களையும் சொல்கிறேன். அதனால் அது எப்போவுமே இருந்துட்டு இருக்கோம். அது சரி தப்பு அப்படின்றத நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அதை வச்சு நாங்கள் சரியானதையும் சொல்லணும்னு நினைப்போம். தப்பாக இருந்தால் திருத்திப்போம். நான் நிறைய சொல்லிடுறேன் அதை பற்றி. இப்போதான் சொன்னேன், நீங்கள் இப்போ தான் நான் எப்பவுமே தான் சொன்னேன். நான் எல்லாருக்கும் அதை சொல்லிகிட்டே இருப்பேன். நான் என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாரை பற்றியும் நான் எல்லா தரத்துலையும். இப்போ இந்த தாய்கிழவி படம் வரைக்கும் ஃபஸ்ட்டு கமல் சார் இந்த படம் பார்த்துட்டு அவங்க பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து ஃபோன் பண்ணி எங்கள் எல்லாத்தையுமே பேசினாங்க படம் பார்த்துட்டு. சூர்யா சார் ஜோதிகா மேம் வந்து ப்ரிவியூக்கே வந்திருந்தாங்க. இன்னும் அதுக்கப்புறம் நேற்று வந்து இப்போது இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் ரியோ, மணிகண்டன் எல்லாருமே வந்து பேசினாங்க. எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற எல்லாரையும் நான் இந்த இடத்துல நான் விட்டு கொடுத்ததே கிடையாது.